சென்னை மெரினா கடற்கரையில் மீளா துயில் கொண்டுள்ள மாண்புமிகு அம்மாவின் நினைவிடத்தில் அமைச்சர்களும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழகத்திற்காக உழைத்திட்ட மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த அஇஅதிமுகவினர் மட்டுமின்றி பொதுமக்களும் மெரினா கடற்கரையில் நாள்தோறும் தொடர்ந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் மறைந்த மாண்புமிகு அம்மாவின் நினைவிடத்தில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். அம்மா சத்தது ரொம்ப எழுப்பாகுது. அம்மாவோட ஒரு இதுவும் நல்லபடியாக திட்டத்தை பண்ணி வச்சுக்கிறாங்க. பெண்களுக்கு நல்லா நல்லது பண்ணிக்கிறாங்க. அம்மா செத்தது ரொம்ப இழப்பு, தமிழ்நாட்டுக்கே பெரிய இழப்பு. அம்மா இடத்தை பார்த்துமே ரொம்ப ஒரு துக்கமாக இருக்குது. அவங்க இருந்த போதும் நல்லா இருந்துச்சு, இப்போ இல்லாததுக்கு ஒரு நாடு ஓஞ்சி கணக்காக இருக்குது. பெண்களுக்கு நல்லா உதவி செஞ்சாங்க. ഞങ്ങൾ ചെന്നൈയിൽ 38 வருஷமாக இருக்கிறது. ഞങ്ങൾക്ക് தெய்வம்னு சொன்னால் எங்கள் அம்மா கழிச்சு அடுத்த அம்மா இதுதான். எனக்கு அம்மாவோட வேறுபாடு எனக்கு தாங்க முடியுது இல்லை. ரொம்ப வேதனையாக இருக்கு. குழந்தைகளில் நின்று வயசாயவரில் நின்று எல்லாருக்குமே ஒரு கடவுளே நம்மளை பார்க்க முடியாத பட்சம் இந்த கடவுளே நம்மளை நேரடியாக பார்க்குறேன். அந்த இறங்கல் தாங்க முடியுது இல்லை, அப்படியே மனசுக்குள்ளே உறுத்துது. மக்களுக்கு நல்லா பண்ணாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, டாப்ரா கொடுத்தாங்க, நல்லா ரொம்ப எங்கள் இதில் வரிச்சில் நல்லா பண்ணாங்க. அதுதான் இப்போ ரொம்ப வேசனை பசங்களுக்கெல்லாம் ரொம்ப இது இருக்குது. அம்மா எவ்வளோ உதவுனாங்க. பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க, முட்டை கொடுத்தாங்க, தாலி கொடுத்தாங்க. எவ்வளோ அம்மா எங்களுக்கு நல்லது ஊடெலாம் கொடுத்துனுக்குறாங்க. அம்மா செத்து போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டம். அம்மா எங்களுக்காக ரொம்ப உதவியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப இறந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப நாங்கள் வருத்தப்பட்டோங்க. அந்த அம்மா இறந்ததை பார்க்க முடியாத சூழ்நிலையில் இப்போ வந்தங்க பார்த்து அந்த அம்மாவை நினைவலையாக செஞ்சுட்டு போகலான்ட்டு வந்தங்க. அம்மா இருந்தப்போ லேடிஸுங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு எல்லாத்துக்குமே ரேஷன் கடையில் ஏழை மக்களுக்கு ரொம்ப இருந்துச்சு. இப்போ அவங்க இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது.